ஹலோ, நான் உங்கள் உமா ஃப்ரம் உமா யூனிவர்ஸ். இந்த ஒரு விஷயத்தை நான் நினச்சதுக்கப்புறம் வாழ்க்கையை நான் பார்க்குற கண்ணோட்டமே வந்து மாறி இருக்கு. எனக்கு 60 வயசு ஆகுது. அந்த டைமில் நான் சேரில் சும்மா உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். இப்போது எனக்கு யோசிச்சு பார்க்குறதுக்கு ஒரு சில மெமரிஸ் தேவைப்படும். நான் சின்ன வயசுலேருந்து 60 வயசு வரை வாழ்ந்த வாழ்க்கையை நான் திருப்பி நினச்சி பார்ப்பேன். இப்போ திருப்பி நினச்சி பார்க்குற மாதிரி நம்ம வாழ்க்கையோட மொமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கணும். அப்படி அழகாக இருந்தால் தான் நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஹாப்பினஸ் வரும். அந்த மெமரிஸ் நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர் வரும். இல்லை வந்து நான் ஏதாவது ஒரு பேட் இன்டென்ஷனோட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன், மற்றவங்கள கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நான் பின்னாடி 60 வயசில் நான் யோசித்து பார்க்கும்போது என்ன நினச்சி நானே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட மனசாட்சி வந்து உறுத்தும். ஸோ அதெல்லாம் நான் வந்து நினைக்கும் போது 2015 தான் எனக்கு வந்து இந்த தாட் வந்து இருந்தது. எப்படின்னா, ஸ்கூல்லேருந்து அந்த 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஜேர்னி இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரிஸே இல்லை. ஏன்னா நான் ஸ்கூலில் வந்து நல்லா படித்தா தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் பெருசாக சேர்ந்தது கிடையாது. காம்படிஷன்லாம் சேர்ந்து வின் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது ஸ்கூல் தவிர படிக்கிறது தவிர நான் எதுவுமே எக்ஸைட்மெண்ட்டாக பண்ணது கிடையாது. ஷேர் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை. அப்போ தான் தோணுச்சு, 2015 நான் முடிவு பண்ணேன், நான் திரும்பி பார்க்குறதுக்கு, நினச்சி பார்க்குறதுக்கு, நான் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுலேருந்து நான் ஹாப்பியாக காமெடியாக நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இன்டென்ஷனலாக பண்ணது கிடையாது. ஆனால் சீரியஸாக இருக்கிறத நான் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து சீரியஸாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒட்டுமொத்த லைஃபே வந்து இழந்துட்டேன். ஸோ அந்த மொமெண்ட் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இல்லை நமக்கு வந்து சீரியஸாக வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும், சக்ஸஸ் ஆகணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இதெல்லாம் தாண்டி டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம சாதாரண விஷயத்தை கூட செரிஷ் பண்ணணும். அந்த விஷயங்கள், அந்த மொமெண்ட்ஸ் வந்து மெமரிஸாக க்ரியேட் பண்ணணும்னு நான் நினச்சதுக்கப்புறம் வாழ்க்கையை நான் பார்க்குற கண்ணோட்டமே வந்து மாறி இருக்கு. இப்போ தான் அந்த கோட்கான அர்த்தமும் புரியுது. லைஃப் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட் இஸ் அ ஜேர்னி. ஒவ்வொரு நாள்லேயும் நம்ம எவ்வளோ மொமெண்ட்ஸ், எவ்வளோ மெமரிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அதில் தான் வந்து வாழ்க்கை இருக்குது. நான் அப்போ தான் 60 வயசில் நான் நினச்சி பார்க்குறதுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். எனக்கு என் லைஃப்பில் மற்றவங்க என்ன கெட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், என்ன துரோகமோ என்ன கஷ்டமோ கொடுத்துருந்தாலும் அதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனால் நான் மற்றவங்களுக்கு ஏதாவது ஹர்ட்ஃபுல்லாக நடந்துட்டேன், ஏதாவது பேசிட்டேன், ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அந்த கில்ட்டிலே வந்து வாழ்வேன். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் வந்து நான் மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இன்டென்ஷனலாக ஒரு வஞ்சகத்தோடு நான் வந்து பழகினது கிடையாது, பேசினது கிடையாது. ஸோ அப்படின்னு நினைக்கும் போது என்னோடய மைண்ட் செட்டே வந்து பாசிட்டிவாக வந்து மாறிடுச்சு. கோவத்தில் நம்ம பேசுகிறது வேறு, ஆனால் மனசுக்குள்ளே வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணமும் எனக்கு இருந்ததே கிடையாது. அந்த மைண்ட் செட், அந்த வாழ்க்கையை நான் பார்க்குற கண்ணோட்டம், இது எல்லாமே வந்து மாறிடுச்சு. நீங்களும் வந்து 60 வயசில் உட்காந்து யோசித்து பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையை வந்து வாழுங்க.